Hi friends, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்துட்டு 3 types of kinetic sandையும் அது கூட சேர்த்து glitter slime-ஐயும் mix பண்ண போறோம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது மூணுமே பாத்தீங்கன்னா different typeல இருக்கிற kinetic sand தான். ஒன்னு வந்துட்டு glitter sand, magic glitter sand ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது அடுத்து வந்து clay sand ன்னு சொல்லிட்டு அந்த green color, அடுத்து வந்து normal sand வந்து இந்த blue color, ஓகேவா? இந்த மூணுத்தையும் நம்ம வந்துட்டு சேர்த்து mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் glitter slime கூட சேர்த்து mix பண்ண போறோம். எனக்கு வந்து இந்த மூணு kinetic sand-ஐயும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி என்ன கலர் வரும் அப்படினு சொல்லிட்டு mix பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் மூணு கலரையும் எடுத்து வச்சேன். சரி அது கூட நம்ம வந்து ஸ்லைம் mix பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படினு சொல்லிட்டு தான் ஸ்லைம் எடுத்துர்க்கேன். ஓகேவா? இது வந்து glitter slime நம்ம இப்போ நியூவா வாங்கிட்டு வந்ததனால அதுதான் ஒரு green அதுக்கு அப்புறம் ஒரு yellow ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரிவ்யூல கூட காமிச்சிருப்பேன். சோ அந்த ஸ்லைம் தான் வந்து நான் பாட்டில் விட்டு எடுத்து தனியா வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்லைமே பாத்தீங்கன்னா தனியா வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இது கூடயும் கொஞ்ச நேரம் விளையாண்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த மூணு kinetic sand-ஐயும் ஒண்ணா mix பண்ணிடலாம். இப்போ ஸ்லைமை தனியா எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? kinetic sandல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இது எல்லா சாண்டும் ஒண்ணு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சாண்ட். ஓகே, இது எல்லாமே நான் வந்து தனித்தனியா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சாண்டுக்கும் தனித்தனியா ரிவ்யூ வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே வந்துட்டு கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த ஒவ்வொரு சாண்டோட நேம், அதுக்கப்புறம் அதை பற்றி ரிவ்யூ பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த மூணு சாண்ட்லேயும் நிறையலாம் எடுக்கல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அதுவே நிறைய வந்துருச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண நமக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் தான் கிடச்சிச்சு. ஓகேவா? ஒரு லைட் ப்ளூ கலர் கிடச்சிச்சு. நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும்னு நினச்சேன். பட் வந்துட்டு ஒரே கலராக ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ப்ளூ கலர் நிறைய வந்திருக்கு போல இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த க்ரீன் கலர் ப்ளூ கலர் மிக்சிங் ஆனனால இந்த மாதிரி ஒரு கலர் ஃபினிஷிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சத்தை தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ இன்னொரு பவுலில் ஸ்லைம் போட்டுக்கலாம். ஸ்லைம் போட்டுட்டு ஸ்லைமில் வந்துட்டு இந்த 3 சாண்டையும் மிக்ஸ் பண்ணேன். அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்லைம் கூட போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது இதை மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா kinetic sandமே தனியாக வந்துட்டு நல்லா பொசுன்னு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லைமுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் glitter slime வேறு. எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் கிளிட்டரோட எஃபெக்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மேஜிக் சாண்ட்னு சொன்னோம்ல, அந்த பர்பிள் கலரில் இருந்தது, அதுவுமே பார்த்திங்கன்னா கிளிட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அதையும் தான் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். அதனால் எல்லாமே சேர்ந்துட்டு லாஸ்ட்டாக கிளிட்டர் ஃபினிஷிங் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி அந்த ஸ்லைம் திக்னஸாக ஆகுனுச்சு. அதே மாதிரி அதோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒரு மாதிரி இருந்தது. நம்ம kinetic sand மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு மாதிரி லைட் கலர் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஸ்லைம் வந்து எல்லோ கலரில் இருந்ததும் ஒரு மாதிரி லைட் கலர் ஆகிடுச்சு. அதனால் சரி கலரிங் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்கை ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க் கலர் தான் இது. கொஞ்சமாக போட்டாலே போதும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு ஸ்லைமே நல்லா இருந்துச்சு. கலர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையிலலாம் ஒட்டவே இல்லை. கையை நான் கழுவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கையில் ஒட்டவே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த சாண்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு பவுலில் அந்த சாண்டு கூட சேர்த்தே போட்டுட்டேன். மொத்தமாக அந்த ஸ்லைமையே போட்டுட்டேன். பட் ஒட்டவே இல்லை. நிறைய எல்லாமே வந்து ஒட்டிட்டு மொத்தமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒட்டினேன். பட் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. எல்லாமே வந்துட்டு எவ்வளோ ஒட்ட முடியுதோ அவ்வளோதான் ஒட்டினது. மிச்சதெல்லாம் வந்துட்டு விழுந்துருச்சு. ஓகேவா? ஒட்டிட்டதுக்கப்புறம் மிச்ச ஸ்லைம் எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு சாஃப்டாக ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. மொத்தமாக அந்த ஸ்லைம் கூட சாண்டு கூட ஸ்லைமை போட்டு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த பபுள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவு நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக பபுள்ஸுமே வருதுங்க. நல்லாயிருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கலரிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் மோல்டு இருந்துச்சு. ஸோ அந்த மோல்டு எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மோல்டு எல்லாமே எடுத்து அந்த மோல்டுக்கு உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைமை போட்டிருந்தேன். ஓகே, ஸ்லைம் போட்டுட்டு அது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தேன். நார்மல் ஸ்லைமை நம்ம போடும்போது வராது. பட் இந்த மாதிரி kinetic sand மிக்ஸ் பண்ண ஸ்லைம் போடும்போது வந்துச்சு இந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு எத்தனை மோல்டுக்கு வருதோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணேன். கட் பண்ணுறதுக்குள்ளவே வந்து லைட்டாக அந்த ஷேப் மாறி போச்சு. ஏன்னா சாண்டையும் அப்படி தான், நம்ம kinetic sandல அந்த மோல்டு வச்சு பண்ணாலும் சரி, ஸ்லைமில் தனியாக மோல்டு வச்சு பண்ணாலும் சரி, கொஞ்சம் நேரம் வரும். வந்தோடனே என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஷேப்பே வந்துட்டு கலைஞ்சி போன மாதிரி பிரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் விளையாடுறதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் வந்து 3 கலர் kinetic sandையும் போடும்போது 3 கலருமே டிஃப்ரெண்ட் சாண்ட். ஓகே, அந்த 3 சாண்டையும் டிஃப்ரெண்ட்டாக போடும்போது டிஃப்ரெண்ட்டாக எப்படி கிடைக்கும்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லைம் வந்து நல்லா சாஃப்டாக பபுள்ஸ் எல்லாமே வருது. கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அந்த kinetic sand பொசுன்னு இருக்கும்ல, அதுவுமே கையில் ஒட்டிக்கிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. வேணா விளையாண்டு பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.